கடந்த 6 மாதங்களாக அரசு உப்பு கூட்டு ஸ்தாபனத்தின் ஊடாகவே உப்பு இறக்குமதி செய்யப்பட்டது என்றும் அந்த உப்பு எங்கே என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை கூறியுள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், எந்த தனியார் துறைக்கு உப்பு கொண்டு வர அனுமதி வழங்கவில்லை, அண்மையில் அதற்கான அனுமதி வழங்கப்பட்டது. அப்படியென்றால் அரசு உப்பு கூட்டு தாபனம் கொண்டு வந்த உப்பு அங்கே, ஏன் இந்த உப்பு சந்தைக்கு வரவில்லை? உப்பு கட்டிகளோ இதே போன்று கொண்டு வரப்பட்டன. இவை உப்பு வர்த்தகங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டன. அதற்கு என்ன நடந்தது? இந்தியாவில் உப்பு மெட்ரிக் டன் ஒன்றின் விலை $80 ஆகும். அதை கொண்டு வரும் போது உப்பு கிலோ ஒன்றுக்கு அரசாங்கம் $40 வரியை அறவிடும். இதன்படி கிலோ ஒன்றுக்கான செலவு $24 சகல செலவுகளும் சேர்த்து 1 கிலோ உப்பு $100 வழங்கலாம். ஆனால் சந்தையில் $350 முதல் $400 வரையில் விலைக்கு விற்பனை செய்யப்படுகின்றது.